குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அம்மனுக்குரிய நாள். நம்ம ராகு கால பூஜை 10 to 12 பண்ணுவோம். வண்டி வாகனத்தில் போகிறவங்க நிச்சயமாக ஒரு ராகு காலத்தில் துர்க்கையை மனதார அந்த நேமை சொன்னால் கூட போதும். எலுமிச்சம்பழ தீபம் போடுறது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா சாதாரண தீபம் போடுங்க. அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள் துர்க்கை அம்மனை. இல்லையா அதுவும் முடியலன்னா மனசார வண்டி வாகனத்தில் போகிறவங்க துர்க்கை அம்மா துணைன்னு மனசில் ஒரு 10 தடவோ 12 தடவோ உங்களால் சொல்ல முடிஞ்சதை சொல்லுங்கள். ஏன்னா இரத்த காயம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னாவே துர்க்கை அம்மனை தான் நம்ம வழிபாடு பண்ணலாம். அதுதான் இன்றைக்கு 21/11/2025 வெள்ளிக்கிழமை, நவம்பர் மாதம், விசுவாவசு வருடம், கார்த்திகை மாதம் 5ஆம் நாள், தீபத் திருமாதம். அழகான தீபத் திருமாதம். 24ஆம் தேதி திருவண்ணாமலையில் கொடியேற்றுறாங்க. நம்ம தீபம்னாவே திருவண்ணாமலை தான் ஞாபகம் வரும். பிரதமை திதி, அனுஷ நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், இஷ்டிகாலம், சந்திர தரிசனம், திருத்தணி முருகப்பெருமானுக்கு கிளிவாகன சேவை, திருவிடை மருதூர் ஸ்ரீ பிரகத கொஜாம்பை புறப்பாடு, கோடி கன்னிகா தானம், தாத்தாரியார் திருநட்சத்திரம், சூரிய உதயம் 6:15, விருச்சிக நாளிகை 4:32, திதி அதிதி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம், ரிஷபம், மிதுனத்தில் ஒன்றும் இல்லை, கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் இது, துலாத்தில் புதன் சுக்கிரன், விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் ராகு சனி. ஒரு பெண்ணுனோட ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னாக்கா செவ்வாய்ங்கிறது ஒரு பெண்ணுனோட கணவன். அதே மாதிரி ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரன் மனைவி. சுக்கிரன் நீசமடையக்கூடாது. பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நீசமடையக்கூடாது. சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் சுக்கிரன் செவ்வாய் காதலனோட செவ்வாய் சுக்கிரன் இணைவு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது இது. நல்ல நேரம் என்கின்ற சுபகுறை 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 to 1:15, மாலை 6:30 to 7:30. சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 1 to 3. ராகு காலம் 10:30 to 12, குளிகன் 7:30 to 9, யமகண்டம் 3 to 4:30. சந்திராசிரமம் அஸ்வினி பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். ராசி பலன்: மேஷம் வரவு, ரிஷபம் முயற்சி, மிதுனம் நன்மை, கடகம் பக்தி, சிம்மம் மேன்மை, கன்னி பாராட்டு, துலாம் நலம், விருச்சிகம் சிக்கல், தனுசு சினம், மகரம் செலவு, கும்பம் பாசம், மீனம் பணிவு. இன்றைக்கு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: ரிஷபம், விருச்சிகம், தனுசு, மகரம். இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நாளைய விசேஷங்கள் 22. நாளைய விசேஷம் ஒன்றும் இல்லைங்க. எல்லா சனிக்கிழமைங்கிறதுனால பெருமாளுக்குரிய நாள். எல்லா கோவில்கள்லையும் பெருமாளை வழிபாடு பண்ணுறாங்க. இன்று செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தேங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். இது கார்த்திகை மாதம். மேலே இன்னைக்கு கார்த்திகை 5. இஷ்டி மார்கசிர சுத்தம், அதிதி, லக்ஷ்மி விரதம், 12 நாள், சந்திர தரிசனம் அப்படின்னு இதில் போட்டிருக்கு.
அதனால் இன்றைக்கு நம்ம வந்து அம்மன் வழிபாடாக இருக்கிறதுனால் நான் எதுவுமே என்ன சொல்கிறது என்ன பண்ணுறது ஒன்றும் எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. எல்லா பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், எல்லார் வீட்லேயும் ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் என்ன செய்வது, உழைப்பே உயர்வு, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. நீங்கள் இன்றைக்கு உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு? எல்லோரும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்காங்க. உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரசமும் கத்திரிக்காயும் ஒரு பீன்ஸ் போட்டு குழம்பு அரைச்சி, வேறு காய் எதுவும் இல்லை, அதோடு முடிச்சிட்டோம். வேறு எந்த இதுவும் இல்லை. அப்புறம் நீங்கள் எல்லாம் காலைல டிஃபன் இன்றைக்கி பண்ணல, எப்போவுமே சாதம் தான் வைப்போம். உங்கள் வீட்டில் என்னங்கிறத சொல்லுங்கள். நைட் எதாவது டிஃபன் பண்ணிக்குவோம். கோதுமை ரவை, சர்க்கரை இதாக இருக்கிறவங்க வந்து கோதுமை ரவை அதிகம் சேர்த்துக்கோங்க. கோதுமை தோசை, சப்பாத்தி ஒருத்தருக்கு மெல்ல முடியலன்னாக்கா கோதுமை தோசை மாதிரி ஊற்றி சாப்பிடுங்க. சர்க்கரை இதுங்கிறது, சர்க்கரையை விட உப்பு அதிகம். உப்பு தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு இது. உப்பு வராமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்யும் பிழைகள் அனைத்தையும் மன்னிக்க வேண்டும் எம்பெருமானே தாயே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ஹிருதய பீஜம் லக்ஷ்மி ஹிருதயம் பாருங்கள். லக்ஷ்மி ஹிருதயம்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஸ்ரீ லக்ஷ்மி ஹிருதயம். ஸ்ரீம் பீஜம் ஹ்ரீம் சக்தி ஐம் கீலகம் ஆத்யாதி ஸ்ரீ மகாலட்சுமி பிரசாத சித்தியர்த்தே ஜபே விநியோக. ஹரி ஓம் அஸ்ய ஸ்ரீ ஆத்யாதி ஸ்ரீ மகாலட்சுமி ஹிருதய ஸ்தோத்திர மகாமந்திரய பார்கவரிஷி அனுஷ்டபாதி நாசா சந்தாம்சி ஆத்யாதி ஸ்ரீ ஹாலய லக்ஷ்மி லஷித நாராயணோ தேவதா. ஓம் ஆத்யாதி மகாலட்சுமி தேவதே ஹிருதயே ஸ்ரீம் பீஜாஜை நமே ஹுஷ்யே ஹ்ரீம் சக்தியை நமக பாதையோ ஐம் பலாயை நமக மூர்த்தி பாதாம்பர்யம் வித்யசேத். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் கரதல கரபாயோ ஸ்ரீம் அங்குஷ்டாபியாம் நம ஹ்ரீம் தர்ஜானிபியாம் நம ஐம் மத்தியமாபியாம் நம ஸ்ரீம் அநாமிகாபியாம் நமக ஸ்ரீம் ஹதிஷ்டாகியபியாம் நமக ஜம் கரதல கிருப்ருஷ்டாபியாம் நமக ஸ்ரீம் ஹிருதயாய நமக ஹ்ரீம் சிரஜயே ஸ்வாகா ஐம் சிகாயை வௌஷட் ஸ்ரீம் கவசாய ஹூம் ஸ்ரீம் நேத்ராபியாம் வௌஷட் ஐம் அஸ்திராய பட் பூர்புவஸ்ரோம் இதி திக்பந்த. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் லலிதா ஹிருதயம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹிருதயம் அப்படின்றத ஸ்ரீயை நமக அப்படின்னு இது போட்டிருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்களால் முடிஞ்சால் ஒரு தடவையாவது சொல்லுங்கள். அதத்யானம் அப்புறம் விஷ்ணு ஹிருதயம், முகபீஜம், பாதபீஜம், பீஜ மந்திரங்கள்னு இருக்குது. அது வந்து ஒரு எழுத்து 2 எழுத்து அப்படிங்கிறதுல தான் வரும். அதுதான் ஜெயது லக்ஷ்மி லஷனாங் கிருத்தாங்கி அந்த மாதிரி வரும் பீஜ மந்திரங்கள். ஹிருதய பீஜம், கண்ட பீஜம், விஷ்ணு ஹிருதயம்னு இருக்குது. இதில் விஷ்ணு ஹிருதயம் என்ன புக்குன்னா ஸ்ரீ ஹயக்ரீவர் வழிபாடு சகல ஐஸ்வர்யங்களும் தரும் ஹயக்ரீவர் வழிபாடு. கலைகளில் ஹயக்ரீவர் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்று என்பதை புராணங்கள் விளக்குகின்றன. ஆயக்கலைகள் 64 நமக்கு அளித்தருளும் கலை தெய்வத்திற்கும் குருமூர்த்தி இந்த ஹயக்ரீவர். இவருக்கு வாக்கீசர் என்ற ஒரு நாமமும் உண்டு. கலையும் திறமையும். அதனால் லக்ஷ்மி ஹயக்ரீவரை நம்ம வணங்குவோம். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இது.
ஆயக்கலைகள் 64க்கும் தலைவர் இவர் தான். ஹயக்ரீவருக்கு தான் அம்மா அத்தனை இதுவும் சொல்கிறாங்க. ஹயக்ரீவர் மூலிமா தான் அகத்தியர் நான் இதில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகேங்களா? அடுத்தது